நமஸ்காரம். ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவார்கள். ரெஜிமெண்ட். அந்த கட்டுப்பாடு இருந்தால்தான் அதை சரிவர நடத்த முடியும். இல்லை ஓபன் சிஸ்டமாக யார் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், அவரவர் போக்குக்கு இருக்கலாம் என்றால் அது ராணுவமாக இருக்க முடியாது, நாட்டை காக்காது. இது ராணுவத்தில் மட்டுமல்ல. ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் அதற்கென்று சட்டதிட்டங்கள் உள்ளன. அதன்படி நடந்தால்தான் மாணவ மாணவியர் முன்னேற முடியும், பள்ளிக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். இல்லை, அதையும் ஓபன் சிஸ்டமாக வைத்துக் கொள்வோம். பரீட்சை எழுதினால் எழுதட்டும், மார்க் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதுமில்லை. எவ்வளவு நாள் பள்ளிக்கூடத்துக்கு அட்டெண்டன்ஸ் இருந்தாலும் கவலை இல்லை, படிக்க வேணும் என்கிற விருப்பம் இருந்தால் போதும். இப்படின்னு எங்கேயாவது பள்ளிகளில் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் ரிசல்ட் வராது. ஆனால் என்ன சொல்லலாம்? நாங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லலாம். அப்படி எங்கேயாவது நடக்குமா என்ன? ஒரு இலக்கே இல்லாமல் பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததேன்னு சொல்லுவார்கள். ஒரு பயனை எதிர்பார்க்காமல் மந்தமான புத்தி படைத்தவன் கூட இயங்க மாட்டான். ஏதோ ஒரு பயனை யாருமே எதிர்பார்ப்பார்கள். அதனால் பள்ளின்னு பார்த்தாலும் அங்கேயும் அந்த சட்டதிட்டம் கட்டுப்பாடு இருந்தாக வேண்டும். இதேபோல் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். கோவில்களிலும் அப்படித்தானே? ஆகமம், முறை, பூஜை, இன்ன நேரம், இன்ன காலம், இப்போது இப்படித்தான் செய்ய வேண்டும், எல்லாமே வரையறுக்கப்பட்டுள்ளன. அவரோ கடவுள் எந்த நேரத்தில் என்ன பண்ணினால் என்ன, யார் எப்படி செய்தால் என்ன என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பகவான் தான் ஆகமத்தில் இதுதான் என் விருப்பம்ங்கிறதை கூறியிருக்கிறார். கடவுள் சாப்பிடாமலே இருந்தால் தான் என்ன, அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்காமலே இருந்தால்தான் என்ன, அப்படியெல்லாம் கேட்பது அர்த்தமற்றது. அப்புறம் என்ன செய்வார்கள்? எப்பதான் கதவு திறந்தால் என்ன, எப்பதான் கதவு மூடினால் என்னன்னு கேட்டால் நமக்கும் கஷ்டம். எந்த நேரத்துக்கு தரிசனத்துக்கு போவது? அங்குதான் அப்போது மட்டும் பலகையில், அறிவிப்பு பலகையில் என்ன நேரம்னு போட வேண்டும். நேரப்படி இருந்தால் தானே எங்களால் வந்து தரிசிக்க முடியும்னு புகார் செய்வோம். நாம் எப்படி செய்கிறோமோ அப்படித்தான் அங்கும் நடக்க வேண்டும், நேரப்படி. அதனால் எங்காக இருந்தாலும் இந்த ரெஜிமெண்டல் டிசிப்ளின் வேணும், கட்டுப்பாடு இருந்தாக வேண்டும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், சனாதன தர்மம், இந்து தர்மம், இதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீ இன்ன நாளில் வணங்கி தீர வேண்டும் என்பதில்லை, ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும் என்பதில்லை, பட்டினி கிடக்க வேண்டும் என்பதில்லை, இப்படித்தான் உடை உடுக்க வேண்டும் என்பதில்லை. இதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, அதுதான் இந்த தர்மத்தின் ஏற்றம் என்று சொல்ல பார்க்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. அப்படி ஒரு தர்மம் இருக்கவும் முடியாது. இருக்குமானால் அது சர்வைவும் ஆகாது. ஒரு நாளும் இந்த தர்மம் அப்படி எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததே இல்லை. இது பல்கி பெருகி இருக்கிறபடியால், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வளர்ந்திருக்கிறபடியால், பல்லாயிரம் ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகள் ஓடிவிட்டபடியால்
அது மிக பெரியதாக இருக்கிறபடியாலே நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது. ஆகாயம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. நம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதனாலே அது எங்க இருக்கிறதோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்தில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்னா சொல்ல முடியும்? நமக்கு தெரியவில்லை. அதே போல இந்த தர்மம் மிகவும் வளர்ந்திருக்கிறபடியால் சட்டென்று பார்த்தால் இந்த டிசிப்ளின் இல்லாதா போலே தோன்றும். நிறைய கோயில்கள், நிறைய கடவுள்கள், நிறைய வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி பூஜைகள், ஒரே பண்டிகையை பல மாதிரி கொண்டாடுகிறார்கள். ஒரு ராமாயணமே பல மொழிகளில் உள்ளன. இதெல்லாம் பல பல பலன்னு இருக்கிறபடியால் எப்படியும் யாரும் இருந்து கொள்ளலாம் போல் இருக்கிறதுன்னு தோற்றம் அளிக்கும். ஆனால் இது ஆச்சரியம். ஆகாயம் எப்படி எல்லா இடத்திலும் இருந்தாலும் தெரியவே தெரியாதோ, அதே போலத்தான் இதுவும் சரியான டிசிப்ளினோடு ஒழுக்கத்தோடு இருந்தாலும் சட்டென்று பார்க்கும்போது அது புலப்படாது. அது அப்படி நம் கண்களுக்கு தோற்றாதபடியால் இல்லை என்று ஆகாது. நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே அந்த டிசிப்ளினை சேர்த்துத்தான் நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள். அதனால் இது இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். நேரம், இடம், செய்ய வேண்டிய முறை, எப்போது வணங்க வேண்டும், எந்த நாள் என்று எப்போது, எல்லாமே சொல்லப்பட்டுள்ளன. அதனால் இதெல்லாம் இல்லை என்று நினைத்து கொண்டு ஏமாந்து போகவே வேண்டாம். எங்கேயுமே ரெஜிமெண்டல் டிசிப்ளின் இருந்தால்தான் வளர்க்க முடியும். தர்ப்பணம் வேண்டுமானால் பண்ணலாம், வேண்டாமானால் இல்லை. அப்பா அம்மாவுக்கு திதி வேணுமானால் பண்ணலாம், இல்லை என்றால் இல்லை. ஞானமும் பக்தியும் முக்கியம். இது பேசி பயனே இல்லை. அனுஷ்டானம் கண்டிப்பாக முக்கியம். அந்த ஒழுக்கம் இருந்தால்தான் முன்னேற முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.